வணக்கம் கைஸ். 10,000 ஃபாலோவர்ஸ் அடையிறதுல இன்னைக்கு நாள் 7. புதுசா வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை. இன்னைக்கு கதை நம்ம மெக்கானிக் வீட்ல இருந்து ஆரம்பிக்குது. நேற்று நைட் அவன் ரூம்ல தான் ஸ்டே பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அன்பிளான்டா நான் வந்ததுனால நானும் அன்பிளான்டா காலையில பேட்மிண்டன் ஆட போறேன்னு சொன்னா, அதனால காலைல ஒரு 6 மணிக்கே எந்திரிச்சிட்டு ஒரு காஃபி அடிச்சிட்டு பேட்மிண்டன் கோர்ட் கிளம்பிட்டோம். நம்ம பாய்ஸ் ஒரு 4 பேர் தான் பிளான் பண்ணியிருந்தானுங்க. எனக்கு வேற ஜிம் விட்டு வேற எதுவுமே தெரியாது. என்னையும் சேர்த்து 5 பேர் இருந்ததுனால மாறி மாறி ஒரு 1 hour ஆடிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு வண்டி எப்படியாவது கழுவணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம ஜிடிகாய் கரெக்டா பம்ப் செட் வாங்கி வச்சிருக்கேன். டெஸ்டிங் போலான்னு கூப்பிட்டான். நானும் ஃப்ரீ கிளீனிங் தான் சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா சின்ன பசங்க இதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நமக்கு வேற அதை பார்த்துட்டு ஒரே ஸ்கூல் நம்ம வந்தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல எப்பவுமே எக் மஸ்ட் அப்படியே முழுங்கிட்டு நம்ம 10 kg தம்பி வந்து ஏதோ வெளியே போகணும்னு கூப்பிட்டான். நானும் வெளியே தான் போகணும்னு சொல்லிட்டு நேரா ஒரு மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கி வீட்டுல கொடுத்துட்டேன். வண்டி வாங்கி ஒரு நாள் தான் அதுக்குள்ள அதை மாத்தணும் இதை மாத்தணும்னு சொல்றான். அந்த பொருளை வாங்கிட்டு அதை மாற்றுறதுக்கு நம்ம மெக்கானிக் தம்பி கிட்ட போயாச்சு. சரி வெயில் வேற ரொம்ப அடிக்குது, நம்ம போய் ஸ்விமிங் பூல்ல குதிக்கலாம்னு பிளான் பண்ணி வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அங்க போய் பார்த்தா எல்லாரும் நம்மள மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க போல. இது 8 அடி ஆழம் இருக்கா, நான் இருக்கிறது 5 அடி தான். நமக்கு தெரிஞ்ச அரவர நீச்சல வச்சுட்டு தபால் துபில் அடிச்சுட்டு கரை வந்து சேர்ந்தாச்சு. 1 மணி நேரம் தண்ணிலேயே இருந்ததுனால செம்ம டயர்டு. இதுல பசி வேற அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் மீன் காலையிலேயே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் வரும்போது ஒரு ஸ்டாப்பை போட்டு ஒரு ஜூஸை போட்டோம். இன்னும் 3 வாரத்துல ஸ்ட்ரெட் பண்ணி ஆப்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கான். அவனோட டயட் பிரேக் ஆயிடக்கூடாதுன்னு நானும் அதை பாதி வாங்கி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து மஜாவா ஒரு லஞ்ச் எடுத்தேன். இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சண்டே வேற தூங்கி இருப்பேன். தூங்கி எழுந்த உடனே 10 கிலோ நண்பர் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன், நீ தான் அன்பாக்ஸ் பண்ணுன்னு கூப்பிட்டான். அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு சரி வண்டியில ஒரு ரவுண்டு போலான்னு நாங்க கிளம்பிட்டோம். நாங்கன்னா பாண்டாவும் சேர்த்து தான், ஏன்னா வி 3 ஆர் ஜிம் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு மஜாவான சண்டேவா போச்சு. நாளைக்கான இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.